தூங்க ஊரா தூங்க தூங்கலையே. நாம் பின்தொடர்ந்து செல்கிறோம். அந்த பெண்மணி வேகமாக சென்று கொண்டிருக்கிறாளே, ஒன்றுமே புரியவில்லையே. பின்தொடர்ந்து செல்கிறேன். நீதாயே ராஜனின்னு காதல் கரையாது. ஊரு தூங்க ஊரா தூங்க ஆண் தூங்கலையே. காணாம கண் தூங்குமா கை சேர நாளாகுமா வீணா போய் விடுமா. என்ன இது? அந்த பெண்மணி இந்த வழியாக தானே சென்றாள். அவள் எங்கே சென்று விட்டிருப்பாள்? ஒன்றுமே புரியவில்லையே. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அண்ணா. சந்தோஷமான செய்தியா? என்னம்மா அது? அண்ணா, நான் 3 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன்னா. சாந்தி, சந்தோஷமான விஷயம். ஆமா அண்ணா. ஆமா, என்னுடைய மைத்திரனுக்கும் என்னுடைய தங்கைக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்த உடனே நாங்கள் இருவரும் மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம். அப்படி என்றால் என்னுடைய தங்கை எப்படி கர்ப்பமாக முடியும்? ஏதோ சரி வந்திருக்கிறது. சாந்தி, உனக்கும் என் மைத்திரனுக்கும் திருமணம் நடந்தது உடனே நாங்கள் போருக்கு சென்று விட்டோம். அப்படி இருக்க நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? அண்ணா, அப்படி என்றால் இந்த கருவுக்கு சொந்தக்காரன் சொல்லு. அண்ணா, இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்க? ஆமா, பெத்த தாய் தந்த முகத்தையே நான் பார்த்தது கிடையாது. அந்த குறையெல்லாம் எனக்கு தெரியாம பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்த அண்ணன் நீங்க. உங்க கிட்ட சொல்லாம வேற யாரு கிட்ட சொல்ல போறேன்? சொல்லுமா. அண்ணா, இந்த கருவுக்கு காரணம் யாரு தெரியுமா? இந்த கருவுக்கு காரணம் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது அண்ணா. நேரம் வரும்போது நானே சொல்றேன். நான் யாரு? எங்க அண்ணன். நீ யாரு? உங்க தங்கச்சி. அப்படி இருக்க இந்த உண்மைன்னு சொல்ல முடியுமா முடியாதா? அண்ணா, உங்க தங்கச்சி தானே நானு. உங்களுக்கு நேரம் என்னோட நேரம் வரும்போது நானே சொல்றேன். எவ்வளவு அனுபவம் இருந்தா என் மைத்திரனும் நானும் போருக்கு சென்ற நேரத்திலே யாரோ ஒருவனோடு கூடி வயிற்றுல கருவு சுமந்து கொண்டிருக்கிற ஐயா அடிச்ச நாட்டை விட்டு நடந்து
ஏனோ அடித்தாய். கையில் வைத்து காத்திருந்தார் காலடியில் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு பிள்ளைகளும் சூழ்ந்திருக்கும் வீடு நாடகத்தில் 3 தம்பிகளை உள்ளம் கண்டியனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டியனே. அது பாசமன்றோ இது வேசமன்றோ. இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சமல்லவியே. நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே என்னன்னா. தாய் வீடு வந்த இதில் கொண்டவனை பிரிந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்ணில் நீர் பெருக சீதை நின்றெடுத்த கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அண்ணன் கொண்ட துய தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ அது பாசமன்றோ இது வேஷமன்றோ. இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சமல்லவே. நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே என்னன்னா. உன் தங்கை இன்று என்னை நீ ஏனோ அடித்தாய். இதுவரை எத்தனையோ துயரத்தை அடைந்து வந்தேன். ஆனால் அதுவெல்லாம் என் மனதிலே பெரிய காயமாவோ வலியாவோ இல்லை. என்னை வளர்த்து சீராட்டி ஆராட்டி வளர்த்து என் அண்ணனே என்னை அடித்து சித்திரவதை செய்கின்றாயே. இதுதான் அண்ணா என் உள்ளத்திலே ரணகாயமாக இருக்கின்றது. ராமாயணத்தை பற்றி பேச உனக்கு என்னடி அருகது இருக்கிறது? ராமாயணத்தை பற்றி கூறுகிற செவி கூர்ந்துக்கு. ராமாயணத்திலே ராமன் சிற்றன்னை கைகையின் வார்த்தையை கேட்டு 14 ஆண்டு காடாள வேண்டும் என்ற சொல்லை மேற்கொண்டு கானகம் செல்லுகிறான். அப்படி செல்லுகின்ற நேரத்தில் சேதியானவர்கள் ஓடி வந்து நானும் உன்னுடன் வருகிறேன் என்று உரைத்தான். அதற்கு ராமன் என்ன உரைத்தான்? இந்த 14 ஆண்டுகளை நான் 14 தினங்களாக கழித்துவிட்டு நான் நாடு வந்து சேருகிறேன். அதுவரை என்னுடைய தாயோடு அரண்மனையில் இரு என்று கூறினான். அதற்கு சீதை என்ன உரைத்தால் தெரியுமா? சுவாமி, இந்த ராமன் இருக்கும் இடம்தான் இந்த சீதைக்கு அயோத்தி என்று உரைத்தார்.
அப்படிப்பட்ட கற்பின் தெய்வத்திற்கு பேரிழப்பு தேள் தந்து விட்டாயடி பாவி. நீ யாரு பெண்ணு? நீயா? ஏய், அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவன் பாண்டியனுடைய அரண்மனையில் இறக்கப்பட்ட என்ற செய்திருந்த கண்ணகி தன்னுடைய கற்பு நெறியால் அந்த மதுரையை தீப்பற்றி எறியுமாறு செய்தாலடி. அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் வருகாத என் மைத்திரம் வந்து பாழாக்கி விட்டாயே பாவி. நீயா பெண்ணு? உங்க தங்கச்சினா உங்க வளர்ப்பு என்றைக்குமே வீண் போகல. வாய் மூடு. அது மட்டுமல்ல, தன்னுடைய கணவன் உயிரை காலன் கவர போர் என்ற செய்தி இருந்த சாவித்திரி அந்த யமுனோடு போராடி தன் கணவன் உயிரை மீட்ட காரிகையாக விளங்கினாள். அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றமும் மரியாத இந்த அண்ணனின் மனதை பாழாக்கி விட்டாயா பாவி. நீ அடி பெண்ணு? நீ பெண்ணு? தங்கை கிடையாது, நான் கண்ணன் கிடையாது.